ஹாய், இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஒரு ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, டியூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, அப்புறம் கிரேப்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து மெலன் சீட்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஆரஞ்ச் ஜூஸில் வந்து ஒரு 1 ஹவருக்கு இல்லை 2 ஹவர் கிட்ட நல்லா நம்ம சோக் பண்ணிடலாம். இது நல்லா ஊறட்டும். இது வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இது ஊறுறதுக்கு முன்னால் நம்ம வந்து கேரமல் சிரப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து நல்லா இந்த மாதிரி சிம்லேயே வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். அப்புறம் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாது. இது 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் பேட்டரை இது பண்ணலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம மாவு வந்து ஜலிச்சிடலாம். ஃபைனாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து 250 ml, இது 250 கிராம் இது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சிக்கலாம். இது வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும். இதை பொடி பண்ணி நான் சேர்த்துருக்குறேன். நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரமலைஸ் பண்ணோம் இல்லையா சிரப்பு, அந்த சிரப்பையும் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக்கை. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரூட்டோட மிக்ஸ் இருக்குல்லையா, அதையும் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நம்ம ஜலிச்சிக்கலாம். இந்த பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு லைட்டாக நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, இல்லைனா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்து நம்ம லைட்டாக ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு ரியாக்ட் ஆகிடும். இதையும் வந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணோம். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ஹார்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நான் ஏற்கனவே வந்து 6 inch பேனில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மைதா மாவு, எண்ணெய் போட்டு நீங்கள் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யோ பட்டரோ எது வேணால் நீங்கள் வச்சு டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு நான் பாதாம், முந்திரி, டியூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் செர்ரிஸ்லாம் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்லேயும் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பேனில் தானே பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 minutes வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவன்னாலும் நீங்கள் ப்ரீ ஹீட் தான் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணோன்னே நம்ம பேட்டரை வந்து எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இது வந்து ஒரு 35லேருந்து 45 minutes வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சூப்பராக எப்படி பேக் ஆகி வருதுன்னு பாருங்கள். நல்லா பொங்கி வரும் நம்மளுக்கு கேக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பர் எடுத்து நம்மளோட சூப்பரான கிறிஸ்மஸ் கேக், ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும்.